ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பினாக்கியோட 8வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோன்னா ஹீரோவும் அவனோட அண்ணாவும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ நான் தான் அவனோட தம்பி அப்படின்ற விஷயத்த மறைச்சிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த மேனேஜர் காணாமல் போனதுக்கும் அந்த 2 ஒர்க்கர்ஸ் இறந்து போனதுக்கும் நம்ம அண்ணா ஏதாவது ஒரு காரணமாக இருப்பானோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த ஆன் இருக்கான் இல்லையா, அவன் வரான். ஆன் ஹீரோவை பார்த்துறான். அதே சமயம் ஹீரோவும் ஆனை பார்த்துறான். சரி வாங்க நம்ம வேறு எங்கேனாச்சும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவை கூட்டிகிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறான். அப்போ ஆன் கால் பண்ணுறான். நீ எங்கடா இருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. ஹீரோவும் நான் ஒரு விஷயமா வெளியே வந்திருக்கேன்டா, சரி நான் அப்புறமாட்டி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அவங்க அண்ணா கிட்டே போயிட்டு பேசிகிட்டு இருக்கான். என்னோட ஓனர் எனக்கே தெரியாமல் தான் அவங்கக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கு இந்த காசு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அண்ணா சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, அவங்களுக்கு இன்னுமே காசு தேவைப்படும், அதனால் இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுக்குறான். அதுக்கு ஹீரோ அண்ணா சொல்கிறாங்க, சரி இது யாருமே கொடுக்க வேண்டாம், இதை நான் வச்சுக்கிறேன், இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரும் வாங்கவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ அண்ணா கேட்குறாங்க. நான் ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தேன், இப்போ நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ நானும் ஒரு டிரைவர் தான், நம்ம 2 பேரும் ஒரே இதில் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி உனக்கு இப்போதைக்கு வேலை இல்லை, நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எல்லாமே வாங்கிட்டு வராங்க. அப்போ வெளியே ஒரு கார் கண்ணாடியில் இவங்க 2 பேரும் தெரியுறாங்க. அப்போ ஹீரோ அண்ணா சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் பார்க்குறதுக்கு அண்ணன் தம்பி மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் சொன்னாங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் சொல்கிறான், நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடலாமா அப்படின்ட்டு. இவனும் சிரிச்சுட்டே சொல்கிறான், கண்டிப்பாக நீ கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் ஹீரோ அவன் அண்ணாவை அவனுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். அவனோட வீட்டுக்குமே வந்துடுறான். ஆனால் உள்ளே போகிறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. அண்ணா எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான், அந்த மேனேஜர் என்னான்னு தெரில, அந்த ஒர்க்கர்ஸ் 2 பேரும் இறந்து போயிருக்காங்க, உண்மையாகவே இவன் காரணமாக இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே கேள்வி அவனுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ரிட்டன் வந்துடுறான். அப்படியே எம்எஸ்சி ரிப்போர்ட்டர்ஸையும் கிம்மையும் காட்டுறாங்க. ஒரு வெளுக்கு மண்டையோடு இருக்கார் இல்லையா, அவரை நம்ம ஹெட்டுன்னு வச்சுக்கரலாம், அந்த ஒயிட்டாக இருக்கிறவரை ஒயிட்டுனே வச்சுக்கரலாம். அந்த ஹெட்டு சொல்கிறாரு, ஹீரோயின் ரிப்போர்ட்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ட்டு. ஒயிட் சொல்கிறாரு, எதுக்காக இப்படி சொல்கிற, அவள் தான் ஜிம் கேஸை கரெக்டாக முடிச்சா அப்படின்ட்டு. இவளாம் ஒன்றுலாம் அந்த கேஸை முடிச்சுருந்துருக்க மாட்டா, அவங்க அம்மா ஏதாவது ஹின்ஸ் சொல்லியிருந்திருப்பாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சுருந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்து ரெஸ்ட் ரூமில் தான் ஹீரோயின் இருக்கா. இதை கேட்டு அவளுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. எனக்கு எவன்டா ஹெல்ப் பண்ணா, நீங்களாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா டச்சப்லாம் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க பின்னாடியே சொல்கிறா, நீங்கள் போய் அந்த ஹெட்டிட்ட சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு. நான் இதுக்காக சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன அம்மான்னு சொல்கிறா, ஒழுங்காக சீஃப்னு கூப்பிடுன்னு. இன்னுமே உனக்கு ரிப்போர்ட்டர் ஆகிறதுக்கான அந்த தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அப்படியே லீயை காட்டுறாங்க. அவர் ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று எழுதி வச்சுருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட்ட போயிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோ கேட்குறான், இது யாரோட நம்பர் அப்படின்ட்டு. இது உன் அண்ணாவோட நம்பர் தான், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஹீரோக்கு செம்மையாக சந்தோஷம் ஆகிடுது. உண்மையாவா, இது என் அண்ணாவோட நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீயை கட்டி பிடிச்சிட்டு, நீங்கள் தான் என்னோட கடவுள், உங்களை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவர் டே விடுடா, என்ன முதல்ல இது ஆஃபீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. என்னடா இது, ஹீரோக்கு தான் ஆல்ரெடி அவங்க அண்ணா யாரும் தெரியும்ல, என்ன இவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்ற மாதிரி தானே உங்களுக்கும் தோணுது. ஆமாம், இது எல்லாமே லீயோட கனவு. லீ யோசிச்சு பார்க்குறாரு, ஒருவேளை இந்த மாதிரி நடக்குமோ, இது எதுக்கு நம்ம போயிட்டு கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாப்கட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு இது ஹீரோட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவளும் போயிட்டு கொடுக்குறான். ஹீரோ வாங்கி பார்க்குறான். அவன் மூஞ்சில் பெருசாலாம் ரியாக்ஷன் இல்லை. ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கிளம்பிடுறான். லீ பார்க்குறாரு, என்னடா நம்ம கனவுலாம் வேறு மாதிரி கண்டா, இவன் மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாமல் போகிறானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு பின்னாடியே வராரு. ஹீரோ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இவரே சொல்கிறாரு, அதில் உங்கள் அண்ணா நம்பர் இருக்குது, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு. இவன் மூஞ்சில் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறமாட்டி எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, நான் நம்பர் கிடச்சோடனே நீ ஃபஸ்ட்டு கால் பண்ணி தான் பேசுவேன்னு நினச்சேன், எதுக்காக பேசலை அப்படின்ட்டு. ஒருவேளை எங்கள் அண்ணா நான் நினைக்கிற மாதிரி இல்லாமல் மோசமானவனாக இருந்தால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான்.
சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அம்மா சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, நீ வந்துட்டு இன்னும் தகுதி ஆகலை ரிப்போர்ட்டர் ஆக அப்படின்ட்டு. அதை நினச்சி அப்படியே கோவத்தில் கத்திட்டு வந்துட்டுருக்கா. நான் நினச்ச மாதிரியே இல்லை, இவங்க ரொம்பவே மோசமாக இருக்காங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியே நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்துட்டுருக்கா. ஐயோ ரொம்ப பசிக்க வேற செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. ஹீரோ வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கேருந்து தெரிச்சு ஓடுறா. அப்போ ஹீரோட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா உள்ளவா அப்படின்னு. ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் போல், நீ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டால், ஆமாம் உனக்கு இது ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கா. நான் எங்கள் அம்மா எப்படிலாம் இருப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, ஆனால் அவங்க ரொம்பவே மோசமாக இருக்காங்க, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறான், எனக்கு முன்னாடியே தெரியும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. உனக்கு எப்படா தெரியும், நீ முன்னாடி எங்கள் அம்மாவை பார்த்துருக்கியா, மீட் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் அம்மா இப்படி இருப்பாங்களோன்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன், அதுபடி கரெக்டாக நடக்குதுப்பா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி சமாளிக்கிறான். நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கலாமா, நீ எனக்கு சித்தப்பாவாக இருந்தீல அப்போ ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி உன்னால் அப்படி இருக்க முடியுமா அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு என்னால் அப்படிலாம் இருக்க முடியுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வழக்கம் போல் அவளுக்கு விக்கல் வந்துடுது. இதனால் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் வந்துட்டு அவளை ஓடி வந்துட்டு கையை பிடிக்கிறான். அப்படியே ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பயந்துட்டே பார்த்துட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறா. இவன் என்ன நினச்சான்னு தெரில, அவளோட கையை எடுத்து வாயில் வச்சுக்கிறான். அப்படியே பார்க்குறான் ஹீரோ, அந்த கையிலே வந்துட்டு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்துட்டு அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அந்த கையை வந்துட்டு எடுத்துடுறா. மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ணுறான். சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு எம்எஸ்சியோட சீஃப் ஹெட்டை காட்டுறாங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு, பனிப்பொழிவு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிற அந்த இடத்துக்குலாம் போங்க, ஃபுட்டேஜ் எல்லாமே கவர் பண்ணுங்கள், முடிஞ்சளவு அங்கேருந்தே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் சாய் சொல்கிறாங்க, இதுக்கு நம்ம ட்ரெயினிஸை யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. அந்த ஒயிட் இருக்கார் இல்லையா, அவர் கால் பண்ணி ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, நீ வந்துட்டு ரிப்போர்ட் பண்ண போகிற அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு செம்மையாக சந்தோஷமாகுது. என்ன சொல்கிறீங்க, நான் வந்துட்டு லைவாக ரிப்போர்ட் பண்ண போகிறேன்னா, நான் டிவியில் வர போகிறானான்னு சொல்லிட்டு அவள் குதிச்சிட்ருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது அந்த பாப்கட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு வயர்லாம் எரியுது. எப்படி இவள் ட்ரைனிங்கில் இருக்கும்போதே இவளுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிம் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கையை காட்டுறான். இவளுக்கு இருந்த குசியில் ஓங்கி கையை அடிச்சுட்டு போயிட்டுப்பா போல். இவன் ரொம்ப நேரமாக அப்படியே நின்றுட்டே இருக்கான். பக்கத்தில் இருக்கிற பையன் கேட்குறான், டே ஏன்டா அப்படியே நின்றுட்டுருக்க அப்படின்ட்டு. இப்போ தான் அவன் கதறான், அம்மா எனக்கு கை வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்ட்டு. பாவம் பச்சை பிள்ளை இது வரைக்கும் ஒரு அடி கூட அடிச்சது இல்லை போல், அதான் இந்த அடியை கூட அவனால் தாங்க முடியல. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நடந்து வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் வந்துட்டு ஆன் வந்துட்டுருக்கான். டே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேஷுவலாக ஹீரோ வந்து பேசிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ஆன் கேட்குறான், நேற்று நீ எங்கே போயிருந்த, நான் ஒன்று அந்த சர்ச் கிட்டே பார்த்தேன், உன்ன மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் அங்கே இல்லைடா, நான் வேறு இடத்துக்கு போயிருந்தேன், நீ என்ன மாதிரி இருக்கிற, வேறு யாராச்சும் பார்த்துருப்ப அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்கிறான். சரி நீ எதுக்காக அங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவனோட ஃபோன் வந்துட்டு அப்பப்போ ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, அதுவும் கூட்டமாக இருக்கிற இடத்துல தான் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஹீரோக்கு ஒரே டவுட் ஆயிடுது, என்ன சொல்கிறான் இவன், நம்ம அண்ணன் தானே அங்கே வந்திருந்தான், ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவன் இங்கேருந்து கிளம்புறான். ஆனால் அந்த ஆண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, அந்த சர்ச் கிட்டே ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோவையே ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பான். அவனை பார்த்துக்கிட்டே தான் இவனும் கால் பண்ணியிருந்திருப்பான். எதுக்காக ஹீரோ நம்மக்கிட்ட போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இவனும் யோசிச்சுட்ருக்கான். ஹீரோ வந்துட்டு ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்கான். இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாது, எங்கள் அண்ணன் அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிகிட்டு இருக்கான், டால்போ உனக்கு ஒன்று தெரியுமா, நான் லைவாக ரிப்போர்ட் பண்ண போகிறேன், நான் டிவியில் வரப்போகிறேன்ட்டு. இவன் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா இவ்வளோதான் ரியாக்ஷனா, நான் எவ்வளோ நாள் இதுக்காக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்துட்டு டிவியில் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லபடியாக உன்னோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஹீரோயின் வந்துட்டு கேட்குறா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வயிறு வலியாக இருக்குது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நான் வேணால் உனக்கு டேப்லெட்டு ஏதாவது டானிக் இது மாதிரி எடுத்துகிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி கிளம்புறான். தலைக்கு ஷாம்பெல்லாம் போட்டு நல்லாவே வந்து தேய்ச்சிட்ருக்கான். அப்போ வந்துட்டு டேபை திறக்கிற, தண்ணி வரல. இவளுக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுது. ஏன் தண்ணி வர மாட்டேங்கிற, என் தலையில் பாரு, நான் ஷாம்பெல்லாம் வச்சுருக்கேன், இப்போ போயிட்டு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபு கிட்ட போட்டு புலம்பிட்டு
பண்ணிகிட்ருக்கா. அப்போ எதார்த்தமாக திரும்பி பார்க்குறா, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் கீழே தண்ணி இருக்கும் இல்லையா, அதை பார்க்குறா. கர்மம் என்ன பண்ணான்னு தெரில. ஆனால் ஹேரெல்லாம் வாஷ் பண்ணிட்டா, அப்புறம் டச்சப்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த டாய்லெட் எதை காட்டுறாங்க, அதில் தான் வாஷ் பண்ணியிருக்கா போல் ஹீரோயின். ஹீரோயின் வந்து அப்படியே ரெடியாகி வெளியே வந்துட்டுருக்கா. அப்போ அந்த பாப்கார்ன் பொண்ணு கேட்குறா, இங்கே எங்கேயுமே தண்ணி வரல, நீ எப்படி ஹேர் வாஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேரை வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. அடடா நல்ல வாசனையாக இருக்கே, ஷாம்பெல்லாம் போட்டு குளிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்குறா கருமோ. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் என்ன மாதிரி ரிப்போர்ட்டருக்குலாம் அது ரொம்பவே சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. அதே சமயம் தாத்தாவையும் ஹீரோயினோட அப்பாவையும் காட்டுறாங்க. இன்ஹாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க, இந்த இன்ஹா ரிப்போர்ட்டர் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. இவனை அந்த ரிப்போர்ட்டர் ரூமுக்கு கூப்பிட்டு வரான். ஹீரோயின் அப்பா இந்த ரூமை பார்த்தோன்னே செமையாக ஷாக் ஆயிடுறாரு. என்னடா குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க, இதில் தான் என் பொண்ணு காலையில் நைட்டெல்லாம் தூங்கி எந்திரிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. இவன்களும் நாங்கள் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வருவோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கானுங்க. சரி டால்போவும் இங்கே தான் தூங்குவானா அப்படின்னு அவர் கவலையை அவர் கேட்குறாரு. ஆமாம் எல்லாருமே இங்கே தான் தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பையன் சொல்கிறான், டால்போக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வரான். இவர் வந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த கிம் இருக்கான் இல்லையா, இவனுக்கு எல்லா விஷயமே தெரியும். ஸோ கிம் என்ன சொல்லிடுறான்னா, அந்த பாப்கட் பொண்ணை தான் ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும், அவளை தான் லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதை வந்து அந்த பாப்கட் பொண்ணே எதிர்பார்த்துருக்க மாட்டா. என்னடா சொல்கிற, என்னையவா அப்படின்ட்டு. அந்த தாத்தாக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன இவ பொம்மை மாதிரி இருக்கா, இவளை போய் நம்ம பையன் வந்துட்டு லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. நீ என்னோட பையனை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கணும் சரியாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இவ வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ வரான். ஹீரோ பார்த்தோன்னே வந்துட்டு, ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, இதுக்கு தான் என்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டியா, என்னோடய ஃபீலிங்ஸை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவ என்ன சொல்கிறா அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்ருக்கா. அப்போ ஒரு ஐடலோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறா. இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறா. சரியான பைத்தியமாயிட்டாலோ அப்படின்ற மாதிரி போட்டு ஹீரோ குழம்பிட்டுருக்கான். அங்கே வந்து கிம் வரான். அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் தான் நீ வந்து அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. எதுக்குடா இந்த வேலையை பார்த்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஹீரோயினோட அப்பாவையும் தாத்தாவையும் சமாளிக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அவன் அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ரொம்பவே ஹாப்பியாக அவங்க அப்பா தாத்தா கிட்டே சொல்லிகிட்டு இருக்கா, நான் இன்றைக்கி கரெக்டாக 10 மணிக்கு டிவியில் வந்துடுவேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிம் வரான். நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக நம்ம கம்பெனி வண்டி வந்துடுச்சு, அதனால் வா அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் அப்படியே வெளியே வராங்க. கிம்மோட அம்மா வந்துட்டு இந்த காதில் மாட்டுறதுக்கு ஸ்வெட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோ அப்பா வந்துட்டு இதை பார்க்குறாங்க, யார் இந்த லேடி அப்படின்ட்டு. பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்கிறான், உங்களுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் தெரியுமா, அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் தான் இவங்க, அந்த பையனோட அம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். என்ன சொல்கிற, அவ்வளோ பெரிய பணக்காரவங்களா இவங்க, அவங்களுக்கு ஒரே பையனா இவன் அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோவையும் அந்த பாப்கட் பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க யாருன்னா ஒய்ஜிஎனோட கேமரா கேர்ள். இவங்களை நம்ம கேமினே வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் வர மாட்டிங்களா, எப்படி நம்ம ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொருத்தர் நின்று இருக்கார் இல்லையா, இவர் யாருன்னா எம்எஸ்சியோட கேமராமேன். அவர் செம்மையாக காண்டாயிட்டு இருக்காரு, இன்னி இவங்களை காணாமேன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் கிம்மும் வந்துடுறாங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்கெட் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிருது. பாருடா, கம்பெனிலேருந்து எனக்கு ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருவேன் எம்எஸ்சி வேனில் தான் நம்ம போக போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே எக்ஸைட் ஆகி கத்திகிட்ருக்கா. உள்ளே வந்துட்டு வேனில் ஏறிடுறாங்க. அப்போ அந்த கேமராமேனோட கேமராவை பார்த்துட்டு, இங்கே போடுற கேமரா அப்படின்ற மாதிரி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கேன், வாயிலே குத்தி போடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹீரோட டீமாக தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு அப்புறமா தான் அந்த எம்எஸ்சிலேருந்து வராங்க. ஸோ அந்த கேமராமேன் சொல்கிறாரு, இவங்க இங்கே இருக்காங்க, நம்ம வேறு லொக்கேஷன் தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஒரு இடத்துக்காக போயிடுறாங்க. அப்போ அந்த கேமி சொல்கிறாங்க, இதை சுற்றி நீங்கள் சர்வைவல் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி பாப்கட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை நீ இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. அதை பாப்கட் பண்ண என்ன நினச்சிக்கிறான்னா, நம்மளை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான், நம்ம வேலைக்காக தான் அவன் போகிறான் அப்படின்ற மாதிரி இவன் மறுபடியும் தப்பாகவே நினச்சிட்ருக்கா. இவனும் ஒரு இடத்துலையும் போயிட்டு பார்க்குறான், அந்த சரிவாக இருக்கா, எங்கே வந்து அந்த பனியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்கள்ட்டையும் கேட்டு போயிட்டே இருக்கான். அப்போ வந்து ஹீரோவோட அண்ணா வீட்டையும் பார்க்குறான். அவனோட வேன் வந்துட்டு வெளியே தான் இருக்குது. அந்த ஆன் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அந்த மேனேஜரோட ஃபோன் வந்துட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகுது அப்படின்ட்டு. ஒருவேளை இவன்கிட்ட இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே ஊற்று பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணா வந்துடுறாங்க.
இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்துட்டு கூப்பிட்றாங்க, நீ சொன்ன இடம் வந்துட்டு அங்கிட்டு இருக்குப்பா அப்படின்ட்டு. அப்போ தான் ஹீரோ அண்ணா யோசிக்கிறாங்க, இவன் வந்து ரிப்போர்ட்டரா, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னான் அப்படின்னு. அதே சமயம் ஹீரோயினோட டீமை காட்டுறாங்க. அவங்க ஒரு லொக்கேஷன் போயிருந்துருப்பாங்க இல்லையா, அங்கே கேமராலாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அந்த பனியில் வழுக்கி கீழே விழுந்துடுறாரு. இந்த கேமராமேனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, அடடா இன்னைக்கு வந்துட்டு ஆரம்பமே நல்லா இருக்கே, நல்ல ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்கும் போலையே அப்படின்ட்டு. ஆனால் கிம் வந்து அந்த கீழே விழுந்து கிடக்கான் இல்லையா, அவரை போயிட்டு தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த கேமராமேன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹெல்ப்லாம் அவனை பண்ண வேணான்னு சொல்லு, அப்புறம் எப்படி நம்ம ஃபுட்டேஜ் எடுக்கிறது அப்படின்லாம் அவர் கத்திட்டு இருக்காரு. அப்போ திரும்பி ஹீரோயின் பார்க்குறா, சார் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, இவர் வந்துட்டு அப்படியே வலிக்கி விழுந்துடுறாங்க. ஹீரோயின் தான் போயிட்டு அவனை தூக்கி விட்றா. அப்போ அவளுக்கு விக்கலாக வந்துட்டுருக்கு. எதுக்காக அவனுக்கு விக்கல் வருது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை அவர் யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, அதனால தான் எனக்கு விக்கல் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு 4 குட்டி பசங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. இந்த கேமராமேன் வந்துட்டு அப்படியே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பாவம் விழுந்துருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு விக்கல் வந்துட்டு செம்மையாக வந்துட்டுருக்கு. கிம் இதை பார்க்குறான். இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கல் இருக்குது, அந்த கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பனிலேயே வந்துட்டு அப்படியே உடச்சி விட்டுறான். ஹீரோயினும் அதே மாதிரி பண்ணுறா. இங்கே கேமராமேனுக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் எப்படா விழுவான், எதுக்குடா எனக்காகவே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. விஷயம் எம்எஸ்சியோட சீஃப் ஹெட்டுக்கு போது அவர் ஹீரோயினோட அம்மாவை பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுட்ருக்காரு. என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. இல்லை அவளுக்கு விக்கல் வந்திருக்கும், அதனால அவனால் சரியாக பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அவளுக்கு விக்கல் வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே எடுக்கக்கூடாதா, எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. இல்லை அவங்களுக்கு பதிலாக நான் இன்னொரு டீமும் வந்துட்டு நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன், அவங்க எல்லா ஃபுட்டேஜுமே எடுத்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ இது நடக்கும் சொல்லிட்டு தான் நீங்கள் வேணுக்குனுமே அனுப்பிச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த சாய்கிட்ட கேட்குறாங்க. இவளும் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்போ வந்துட்டு கிம்மு ஹீரோயினும் வந்துடுறாங்க. அவரை பிடிச்ச அந்த ஹெட் இருக்கார் இல்லையா, செம்மையாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஒழுங்காக வேலை பார்க்கணுன்னு உங்களுக்கு நினப்பு இருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிக்கலன்னா எதுக்காக ரிப்போர்ட்டர் வேலைக்கு வர அப்படின்ற மாதிரிலாம் கண்ணா பின்னான்னு திட்டி அமுச்சு விட்றாரு. ஹீரோயின் திரும்பி வந்து நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இல்லைம்மா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்ல வந்தது வேறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இல்லை சார் என் மேலே தான் தப்பு, நான் யாருக்கும் வந்துட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன், கரெக்டாக என்னோடய வேலையை நான் பார்க்குறேன், நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்புறா. இவருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே அந்த கேமராமேன் செம்ம கோவத்தில் இருக்காரு. மறுபடியும் வந்துட்டிங்களா, இன்னைக்கு யாவையை வாங்கணும்னே இன்னைக்கு வந்திருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு முன்ன மாதிரி இல்லாமல் ரொம்பவே நல்லாவே வேலை பார்த்துட்ருக்கா. அந்த கேமராமேன் கால் பண்ணி இந்த ஹெட்டிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவன் வந்துட்டு விக்கல்லாம் இவளுக்கு வரல, ரொம்பவே நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு ரிட்டன் வந்துட்டாங்க. அப்போ அந்த பாப்கட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் தெரியாமல் வலிக்கு கீழே விழுந்துறா. ஹீரோ போய்ட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அந்த மேடம் ரொம்பவே வந்து சீன் போடுறாங்க. அதெல்லாம் வேண்டாம், என்னால் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு செம்மையாக கோவம் வருது, சரியான பைத்தியமாக இருப்பா போல அப்படின்ட்டு. அந்த கேமி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு ஒரு அரலூசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஹீரோவோட அண்ணா இருக்கான் இல்லையா, இவங்களை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான் போல. இங்கே தான் வேலை சரியா, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாப்கட் பொண்ணு ஹீரோவும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தானே போகணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், ஆனால் நம்ம ஒன்றா போக வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போகிறான். ஹீரோவும் பார்க்குறான், சரியான மென்டல் ஆயிடுச்சு போல் அப்படின்ட்டு வேற ஒரு டாக்ஸியை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ எதார்த்தமாக பின்னாடி பார்க்குறான், ஹீரோவோட அண்ணா நின்றுட்டு இருக்காங்க. அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். நீ ஒரு ரிப்போர்ட்டர் தானே, எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். எதுக்கு என் வீட்டுக்கு வந்த, என்னோடய வேனை எதுக்கு நீ ஊற்று பார்த்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். இல்லை நான் ஒரு ஸ்டோரி ஒன்று கவர் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ உங்களோட வேன் இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் அதை போய் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயவு செஞ்சு என்னை அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு அப்படியே ஹீரோவை பின்னாடியே தள்ளிட்டு போயிடுறான். நீ ஒரு ரிப்போர்ட்டர், எல்லா ரிப்போர்ட்டருமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, எனக்கு ரிப்போர்ட்டர்னாவே சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டுருக்கான். சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு டிராஃபிக் போலீஸை காட்டுறாங்க. ஒருத்தவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. மரியாதையா வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருங்க சார், என்னோடய ஃபோனை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அது என் வண்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வரான். சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கத்திட்டு இருக்காரு. இவன் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவன் பாட்டில் போயிட்டுருக்கான். செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க அந்த போலீஸ் எல்லாருமே. அவனை சேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவனும் வந்துட்டு தாறுமாறாக வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அதே சமயம் அந்த ஹீரோயினோட டீமை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு
கேமரா எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு. அந்த இடத்த நோக்கி தான் இவங்களும் வந்துட்டுருக்காங்க. ஹீரோவோட அண்ணா வந்துட்டு அதே ரோட்டில் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிம் வந்து யதார்த்தமாக நோட் பண்ணுறான், ஒரு சின்ன பையன் வந்து அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கான். அவனோட காலில் ஏதோ ப்ராப்ளம் போல், அதனால் ஸ்டிக்கெல்லாம் வச்சு தான் நடந்து வந்துட்டுருக்கான். அதே ரோட்டில் தான் அந்த டிரைவரும் வண்டியை கண்ணா பின்னான்னு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்க்குறான், இங்கே ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு. அந்த கேமராமேன் அப்படியே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்போ அந்த சின்ன பையன் ரோடு கிராஸ் பண்ணும்போது அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறான். அந்த ட்ரக் டிரைவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே வண்டியை திருப்புறாரு, வண்டி அப்படியே கவுந்துருது. அப்படியே அந்த வண்டி அந்த சின்ன பையனை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஹீரோ அண்ணாவும் இதை பார்க்குறாங்க. அந்த சின்ன பையனை பார்க்கும்போது இவங்களுக்கு அவனோட தம்பியோட ஞாபகம் தான் வருது. கொஞ்சம் கூட யோசிக்கலை ஹீரோவோட அண்ணா. அவனோட வண்டியை எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரக்கில் அப்படியே விட்டுறாரு. இதனால் அந்த வண்டி வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. போலீஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயினுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ஹீரோ அண்ணா இருக்காங்க இல்லையா, அவர் இறங்கி வராரு அந்த குட்டி பையன்ட்ட. உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் ஆகலைண்ணா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். அப்படியே ஹீரோவோட அண்ணா மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.